Please subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இனி நம்ம பார்க்க போகிறது 5 பைசா மொபைல் ஆப்பில் இருக்கிற செட்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி. நிறைய பேர் ரீசெண்டாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூசேஜ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும். இதில் இந்த ஆப்பில் நிறைய டைப் ஆஃப் கஸ்டம் செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஷேர்ஸ் எப்படி வாங்குறது விற்கிறது அதை பற்றி கிடையாது. இந்த ஆப்போட பேசிக் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி போய் நிற்கும். இது வாட்ச் லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டராக இருக்கலாம். இது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இதில் எது வேணாலும் போய் உங்களுக்கு இருக்கலாம். அது ஒன்றும் மேட்ரு இல்லை. ஒவ்வொரு ஆப்லேயும் உங்கள் மொபைல் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே 3 கோடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என் பேர் ப்ளஸ் என்னோட நம்பர் வந்திருக்கு, விச் மீன்ஸ் என்னோட 5 பைசா அக்கௌண்ட் ஐடி இது தான். ஓகே, ஸோ இப்போ நான் செட்டிங்குள்ளே போகணுன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும். மறுபடியும் போகிறேன். இந்த ரைட் சைடில் இந்த செட்டிங் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே இப்போ போயிடுச்சு. ஸோ நீங்கள் முதல்ல பார்க்கும்போது நிறைய டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் லாகின் செக்யூரிட்டி. இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது யூஸ் ஸ்க்ரீன் லாக், விச் மீன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் லாக் நார்மலாக உங்கள் மொபைலை லாக் அன்லாக் பண்ணும்போது சில பேர் பின் போட்டிருப்பீங்க, சில பேர் அந்த பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருப்பீங்க, சில பேர் அந்த பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் ஸ்க்ரீன் லாக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் என்ன லாக் இருக்கோ அந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிடும். இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்தேன்னா இப்போ எனக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வர மாதிரி காமிக்கும். அந்த எஸ்எம்எஸ் அது மூலிமா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் அதே ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ யூஸ் எம்பின், இது செகண்ட் ஆப்ஷன். இந்த செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் ஆன்லைன் பின் ப்ரொடெக்டிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட். இது எப்படின்னா உங்களுக்குன்னு 5 பைசா அக்கௌண்ட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த 4 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனால் இந்த செக்யூரிட்டி பேஸ்டு லாகின் கண்டிப்பாகவே இருக்கும். இது பார்த்தாச்சு. செகண்ட் பாஸ்வேர்டு வேணால் கூட நீங்கள் போய் மாற்றிக்கலாம். இனிஷியலாக பேசிக்காக நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ இந்த பாஸ்வேர்டு செக்ஷனில் போயிட்டு பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கலாம். தேர்டு முக்கியமான செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங். அது கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட் சேட் டைப்புன்னு இருக்குது. இதில் நியூன்னு ஒன்று இருக்குது, ஓல்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூன்னு கொடுக்குறேன். நியூலனா பேக் இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டாக். இப்போ நான் இது கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில்ஸு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண உடனே இதில் சார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா, இந்த சார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் லோட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் டைம் படி ஒரு சார்ட்டு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நியூ டைப் ஆஃப் சார்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் மேலே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 டேனா 1 டேன்னு கொடுக்கலாம், 1 டபிள்யூனா 1 வீக்கு, இது 1 மந்த்து, 3 மந்த், 1 இயர், 5 இயர், 1 டே. அது மாதிரி இது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 மந்த்ஸை நான் கொடுக்குறேன். 3 மந்த்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், 3 மந்த்ஸ் முன்னாடிலாம் ஓரளவுக்கு இங்கேருந்து கொஞ்சம் இறங்கி ஏரியிலேருந்து அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ நியர்லி 415க்கெலாம் போயிருக்கு. ஆனால் இப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 266.45. இந்த வேல்யூ இதுக்கிட்ட கொண்டு வரும்போது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா சார்ட்டோட வியூ நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். OLHCனா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைனுன்னா லைன் மாதிரி கம்ப்ளீட் எப்படி ஏறி இறங்கிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம்.
தேர்டு வந்து ஏரியா அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஏரியானா ஓரளவுக்கு மேலே போக போக டார்க் ஆகிட்டே இருக்கும், கீழே வர வர கொஞ்சம் லைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டு, உங்களுக்கு எந்த சார்ட் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு தெரியும். செகண்ட், மறுபடியும் நான் செட்டிங்குள்ளே போகிறேன். லான்ச் ஸ்க்ரீனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்க்ரீனை வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இதில் தேவையான மாதிரி கொடுத்துக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டேரெக்டாக வந்து போர்ட்ஃபோலியோ, நான் என்னோடய கரண்ட் போர்ட்ஃபோலியோ நான் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் போர்ட்ஃபோலியோன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட்ஃபோலியோனா என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மெயின் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இது வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ, ஃபண்ட், அதுக்கப்புறம் பில்ஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் போர்ட்ஃபோலியோ இந்த ஆப்ஷன் வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் டைப்பு DELINT, விச் மீன்ஸ் DLனா டெலிவரியா, INTனா இன்ட்ராடேவா அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து நான் டெலிவரி மோடு தான் பண்ணுறதுனால நான் டெலிவரினே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆப்ஷன், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து குவிக் பை /செல்லுன்னு இருக்குது, இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து அட்வான்ஸ் பை. யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பார்க்குறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, இப்போ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு பிளான் போடும்போது அதை கிளிக் பண்ண உடனே 5 பைசாவில் வந்து பை இல்லைன்னா செல் 2 ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நீங்கள் பைன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஆப்ஷனில் வந்து குவிக் பை நான் செலக்ட் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பை ஆப்ஷன் போயிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்வான்ஸ் பை நான் கொடுத்தேன்னா ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மூலிமா நான் காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் கிளிக் பண்ணுறேன், பையின்னு கொடுக்குறேன். பையின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்குது. ஓகேவா? இது வேணால் டெலிவரியா இல்லை இன்ட்ராடேவா எனக்கு எது வேணுமோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் இந்த செட்டிங்குள்ளே போகிறேன். செட்டிங்குள்ளே போயிட்டு இதில் போயிட்டு குவிக் பை நான் கொடுக்குறேன். குவிக் பைன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன். இதில் பைன்னு கொடுக்கும்போது ஈஸியாக பை ஆப்ஷன் காமிக்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நான் அட்வான்ஸை நான் கொடுத்தேன்னா இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து குவிக் செல்லுன்னு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டா அட்வான்ஸ் இருக்கும். இது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி. யூஸ்வலாக வந்து நான் அட்வான்ஸே நான் செலக்ட் பண்ணிப்பேன், எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எனக்கு காமிங்க. சில பேர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடேயில் வந்து நிறைய ஸ்டாக் வாங்கி செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு குவிக் பை குவிக் செல்லுன்றது ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அட்வான்ஸ் பை செல் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கிறனால நான் இதில் இந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்டர் டேப் டிஃபால்ட், நெட் பொசிஷனு, ஆர்டர்ஸ், ட்ரேடர்ஸ், இது எல்லாமே உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அது தெரிஞ்சால் போதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இது பெரிய மேஜர் இது கிடையாது. இண்டிசஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இண்டிசஸ் டிஃபால்ட் கஸ்டமைஸ் இந்த இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இது என்ன நான் சொல்கிறேன், இதை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இது காமிக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி, சென்செக்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒன்லி 2 குவான்டிட்டின்னு வருது. இங்கே தெரியும் நினைக்கிறேன், செலக்ட் ஒன்லி 2 குவான்டிட்டி. ஸோ அதனால் ஏதாவது 2 தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எல்லாமே டீசெலக்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது மேஜர் ஈக்விட்டினால் இது 2 செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்றேன். பேக் வரேன். பேக் வந்ததுக்கப்புறம் இங்கே பேங்க் நிஃப்டி தெரியுதா, பேங்க் இப்போ மாறிடுச்சா, நிஃப்டி 50 இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து சென்செக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இது 2 வேல்யூ காமிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இண்டிசஸில் வந்து நம்ம வந்து மாற்றுறோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் செட்டிங்குள்ளே போகிறேன். இண்டிசஸ் டிஃபால்ட் இருக்கும், இது 2மே அன்செலக்ட் பண்ணிவிட்டு சில பேர் கமாடிட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணி நான் டிக் கொடுத்துட்டு பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. நான் என்ன கேபிட்டல் கூட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து ஆயில் அண்ட் கேஸ். ஸோ அதுக்கான மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ வேலை ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்றத மேஜர் டிஃப்ரென்ஸில் இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதோட மெயின் அட்வான்டேஜஸ் இண்டிசஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாக் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க இல்லை பை பண்ண போகிறீங்கன்றது
இண்டிசஸ் மூலிமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எது வேணுமோ இந்த ஆப் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ரைஸ் அலர்ட் வைப்ரேட் ஃபார் நோட்டிஃபிகேஷன், விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு வேல்யூ ரொம்ப இறங்கும்னா நீங்கள் இந்த மாதிரி அலர்ட் ஆன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதுக்கப்புறம் ஹை ரெஃப்ரெஷ் ரேட், விச் மீன்ஸ் லோன் கொடுத்தீங்கன்னா சில பேர் வந்து மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும், லிமிட்டட் டேட்டா தான் இருக்கும். இப்போதைக்கு வரது எல்லாமே ஓரளவுக்கு ஹை ஸ்பீட் டேட்டா, ஹை இன்டர்நெட்னால ஓரளவுக்கு நீங்கள் ஹையாகவே வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் மார்க்கெட்டோட ரேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டான ரேட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப் பெர்மிஷன் வந்து கிளிக் பண்ணும்போது ஜென்ரலாக உங்களோட ஆப்பை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற குக்கீஸ் பெர்மிஷன் எல்லாமே இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேஜராக இருக்கிற செட்டிங்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங்கை பற்றி தான் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஈக்விட்டிஸு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆப்பை மறுபடியும் யாராவது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னா என்னோடய ரெஃபரல் கோடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 250 கிடைக்கும், எனக்கு ஒரு 250 கிடைக்கும். மியூச்சுவல் பெனிஃபிட் இவனே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.